Hi viewers, InShape Gymல இருக்கோம். புதுசா திறந்திருக்காங்க. மடிப்பாக்கத்துல. ரொம்ப நல்ல ஒரு ஜிம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வடபழனி சைடுலயும் ஒரு ஜிம் இருக்கு. கீழ்பாக்லயும் ஒன்னு இருக்கு. And best part is latest equipments. நீ பார்க்கலாம் varieties of heavy light regular weights இருக்கு பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ட்டடா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா for most of the maximum weights-க்கு வந்து free weights இருக்கு. And equipments here all are latest equipments. இப்போ present எல்லா upscale gyms la இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த particular area-க்கு பாத்தீங்கன்னா this gym is going to be very nice. Most important thing, gym-ல trainers ரொம்ப நல்லா இருக்கணும். இங்க நல்ல professional trainers இருக்காங்க. And நல்ல ambience இருக்கு. They maintain a lot of cleanliness. And ஒரு atmosphere பாத்தீங்கன்னா work out பண்றதுக்கு ரொம்ப pleasant-ஆ இருக்கு. I wish Mr. Rajendran InShape very best. So எல்லாரும் வந்து work out பண்ணுங்க. Stay healthy, stay fit, breathe healthy. Best wishes. மாதிரி ஏன் இப்படி சொல்றேன்னா கோயில் வந்து மனசை சுத்தமாக வச்சுருக்கோம். நம்ம மனசுக்கு அமைதி தரனா கோயிலுக்கு போவோம். அதே மாதிரி ஜிம் வந்து உடம்பு சுத்தமாக வச்சுருக்கோம். சோறுங்களாக தான் சித்திரை எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஜிம்முக்கு வந்து இந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். இது ஒரு சேவை. அவர்கள் இம்மாதிரியான ஒரு முதலீடை வைத்து எத்தனையோ லட்சங்களை கோடிகளை வேறு தொழிலில் அவர்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு நல்ல முயற்சி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. இந்த தன்னுடைய உடலை ஒருவர் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் ஒரு இளைஞன் அவன் அவ்வாறு நினைத்து விட்டால் நிச்சயமாக மற்ற ஈவில்ஸ் ஆர் வைசஸ் அவைகளிலிருந்து நிச்சயமாக அவன் தப்பித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அதில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். இதன் மூலம் சமுதாயத்தில் உண்மையிலேயே அவர்கள் நல்ல பெயர் எடுக்க முடியும், சமுதாயத்தை அவர்கள் காக்க முடியும்.
நல்ல உடற்கூறு இருந்தால்தான் எங்களுடைய துறையில் கூட மற்ற பல பல துறைகளில் நல்ல பணிகளில் சென்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. என்னுடைய இனிய மாலை வணக்கம். இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜிம் எடுத்துனது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து இந்த ஏரியாக்காரங்களாம் கொடுத்து வச்சது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது இப்போ யாருக்கும் சொன்னாலும் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நல்ல ஜிம் இருக்குது, யூஸ் பண்ணிக்க நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஐ திங்க் இல்லை என்றைக்குமே ஜிம்ன்றது வந்து ரொட்டீனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டே டு டே ஒரு பேஷனோட நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நத்திங் லைக் இட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வரும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் என்ன இருக்கும் அப்படின்னா போய் பனிஷ்மெண்ட்டாகவே எடுத்துப்பாங்க. பட் அது ஒரு டார்கெட் நோக்கியோ இந்த ஷார்ட் ஸ்பேன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் விட்டுணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நாங்களே சில நேரத்துக்கு வந்து அதுக்கு ஆளாயிடும். ஒரு படத்துக்கு இறக்கணும் ஏற்றணும் திருப்பி திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடும் விட்டுடும். ஆனால் டு வெரி ஆனஸ்ட் சமீபத்தில் திரும்பி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 11 months நான் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி பண்ண வந்து ஹெல்ப் மீ, இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் மோட்டிவேஷன். ஜிம்முக்கு போகும்போது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நல்ல ஆம்பியன்ஸ் தேவை. இன்ஷேப் உங்களுக்கு பிரமாதமான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ட்ரெயினர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் மற்ற சக நடிகர்கள்கிட்டையும் கேட்டிருக்கேன், எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. இந்த 10 மாதம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. எங்கள் ஜிம்முக்கு வந்துருங்க அப்படின்னாரு. ஸோ தட் வே ஐல் பி in shape and get in shape. Hope to be in shape always. And I think the best motto is stay healthy, breathe healthy, stay fit. And I want to end up the speech with very few important points. The one who loves himself will take care of his health. We in InShape believe that it's very important for us to love ourselves first. And we want to make it easier for you with our service and facility. As you said, like, love yourself. It's very important. Each and everyone has to love ourselves first. So if you love yourself, you will take care, you will do the best. Whatever you are, you will do the best. Once again, thank you everyone for their love and support. Thank you so much for being here. InShape ஃபிட்னஸ் சென்டரில் தொடங்கின 20 நாள்லேயே 200 பேர் அங்கத்தினர்களாக ஆகியிருக்காங்க. இந்த ஃபிட்னஸ்ங்கிறது வந்து எவர் ஒருவர் தன்னுடைய உடலை நேசிக்கிறாரோ அவங்க நிச்சயமாக தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோடு இருப்பாங்க. இந்த மாதிரி இதில் இன்னும் அதிகமான மக்கள் கலந்துக்கிட்டு அதிக ஆரோக்கியத்தோட நெடுநாள் வாழணும் அப்படின்ட்டு வாழ்த்துறேன். எவ்ரிபடி வணக்கம். ஆக்டர் வாலி பேசுகிறேன். சமீபமாக திரைக்கு வந்திருக்க பூவா தலையா படத்தை என்ன பார்த்துருப்பீங்க. இந்த InShape ஜிம் வந்து சென்னையில் இப்போது இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு சார். இன்னும் 2 பிரான்ச்சஸ் இருக்குது, ஆழ்வார் திருநகர் அண்ட் சேத்பட்டில். இந்த பிரான்ச்சஸ் வந்து மதுரை, திருச்சி இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வெகு சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃப்ரான்ச்சைஸை நானும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது எல்லாருக்கும் வந்து லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு, ஜிம் பண்ணுறது எல்லாமே அவங்கவுங்கள அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நானும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 3-4 months முன்னாடி ஒரு 120 கிலோ இருந்தேன். இப்போ வந்து 65 இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் குறைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த InShape ஜிம்மில் சேர்ந்து உங்களை வந்து யூத்தாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ. InShape ஃபிட்னஸ் வந்து மடிப்பாக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணி 20 நாளில் வந்து கிட்டத்தட்ட 200 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஃபார் அஸ். நீங்கள் இங்கே இருக்க ஏரியா மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் சென்டர் அமையும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில் வந்துட்டு, நல்ல இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெட்மில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஹை சஸ்பென்ஷன் இன் தட். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டச் ஸ்க்ரீன், நீங்கள் டிவி வாட்ச் பண்ணலாம், அதில் போர்டம் ஆகாமல் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இந்த ட்ரெட்மில்ஸில். அண்ட் இட் ஹாஸ் மோர் சஸ்பென்ஷன். ஸோ இட் வில் பி வெரி இந்த நீலெல்லாம் இம்பேக்ட் இருக்காது அவங்களுக்கு. அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்துக்கிங்க, கிட்ஸ் ஜோன் ஒன்று இருக்குது. ஸ்மால் கிட்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்கள வந்து விளையாட விட்டு இவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். வில் டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இன்ஃப்ராரெட் சோனான்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 to 500 calories பர்ன் பண்ணலாம் அதில். அண்ட் வி ஹாவ் அ ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் எக்ஸசைஸ் ரெஜிம் டு ப்ரிப்பேர். வந்தாங்கன்னா உடனே அவங்கள எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அவங்கள கவுன்சிலிங் இருக்குது. அண்ட் அசஸ்மெண்ட், ஃபிசியோ அசஸ்மெண்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அண்ட் டயட் கவுன்சிலிங். இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான்
தேல் ப்ரிப்பேர் த ஷெடியூல். ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, உங்களுடைய ஐடியல் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது அதுலேயே அவங்க சொல்லிவிடுவாங்க. உங்களோட மெஷர்மெண்ட்ஸ், அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் எக்ஸஸாக இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப மானிட்டர் பண்ணி அங்கெல்லாம் ஜாஸ்தி ஒர்க் அவுட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ ஈஸியாக கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.